ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த படம் ரொம்ப சர்ச்சையான கருத்தை முன்னிறுத்தி எடுத்த படம். இந்த படத்தோட பேரு பியோ பெரே. 1981 வெளியான பிரெஞ்சு படம் இது. 12-13 வயசே ஆன நம்ம படத்தோட கதாநாயகி அவ சித்தப்பா கூட உறவு வச்சுக்கிறா. அதுவும் இந்த படத்துல நிறைய பிறந்தமேனி காட்சிகள் இருக்கு, உடலுறவு காட்சிகளும் இருக்கு. இந்த மாதிரி சர்ச்சையான கருத்துக்கள் இருக்கிற படத்தை பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்க. மற்றவங்க இப்பவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ ரெமியை காமிக்கிறாங்க. ரெமி இந்த பியானோ வாசிக்கிறவர். அவர் அந்த வேலையை ரொம்ப பிடிச்சி பண்றாரு. ஆனா இந்த வேலையில அவருக்கு போதிய வருமானம் கிடையாது. ரெமி ஏற்கனவே கல்யாணமானவர். அவர் மனைவி பேர் லிண்டா. இந்த லிண்டா ஒரு ஆடம்பர பிரியை. அவங்க பண்ற ஆடம்பரத்துக்கு தேவையான பணத்தை ரெமி சம்பாதிக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஆக்சுவலா லிண்டா ஒரு மாடல். ஆனா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயசானதால முதல்ல மாதிரி அவங்களுக்கு இப்போ டிமாண்ட் இல்லை. இப்போ கூட பாருங்க, கணவன் கூட சண்டை பிடிச்சிட்டு ஒரு மாடல் ஷூட்டுக்காக வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காரு. பாதி நாள் அந்த காரு ஸ்டார்ட்டே ஆகாது. இன்னைக்கும் அப்படிதான் அந்த கார் மக்கர் பண்ண கிடைக்கிற அந்த 500-1000க்கு கூட டைமுக்கு போலேனா எப்படி அப்படின்னு லிண்டா கோவப்பட, சரி பொறுமை பொறுமை, நான் காரை தள்ளி விடுறேன் அப்படின்னு இவர் அந்த காரை தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு. டைமுக்கு போகிறோமே அப்படின்னு அந்த அறிபறியில லிண்டாவும் இந்த காரை வேகமா ஓட்ட ஒரு கிராசிங்ல பெரிய கண்டெய்னர் லாரி வர பிரேக் பிடிக்கிறாங்க. லிண்டாவோட கார் பிரேக் பிடிக்கல, பிரேக் ஃபெயில்யூர் போய் அந்த கண்டெய்னர்ல அடிச்சு ஸ்பாட்லயே லிண்டா இறந்து போக இந்த செய்தி ரெமிக்கு தெரிவிக்கப்படுது. ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு ஓடி வராரு. ஆனா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரெமிக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அது ஆக்சுவலா ரெமியோட சொந்த பொண்ணு கிடையாது. லிண்டாவோட முதல் கல்யாணத்து புருஷனுக்கு பிறந்த பொண்ணு அது. அந்த முதல் புருஷன் பேரு சார்லி. சார்லி ரொம்ப பணக்காரரு. லிண்டாவோட பண தேவையை பூர்த்தி பண்ற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கு. ஆனா அவர் சதாசர்வ காலமும் பிசினஸ்னு வெளியூர்லயே சுத்திட்டு இருந்ததால லிண்டா கூட அவரால் சரிவர டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அந்த சமயத்துல தான் ரெமியோட நட்பு கிடைக்கவும் சார்லியை டிவோர்ஸ் பண்ணிட்டு ரெமியை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த சார்லிக்கும் லிண்டாக்கும் பிறந்த பொண்ணு பேரு மரியம். அந்த மரியம் இப்போ ரெமி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அம்மா இறந்ததை எப்படி பொண்ணுகிட்ட சொல்றதுன்னு தெரியாம ரெமி தவிக்கிறாரு. ஏன்னா இந்த விஷயத்த சொன்னா பொண்ணு தாங்குவாளா என்னமோ அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு போராட்டம். குறுக்கி நெடுக்குமா நடக்கிறாரு, சொல்றதுக்கு வராரு. ஆனா அவரால் சொல்ல முடியல. அதனால என்ன பண்றாருன்னா ஒரு பேப்பர்ல அவங்க அம்மா இறந்த செய்தியை எழுதி மரியமோட நோட்டுக்குள்ள வச்சுட்டு இவர் வெளியே வந்துடுறாரு. எப்படியும் மரியம் அந்த லெட்டரை படிப்பான் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு திரும்பி வராரு. ஆரம்பத்துல மரியம் இதை நம்பல. ஆனா அது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேம்பி அழுக ஆரம்பிக்கிறா. ரெமி பாத்தீங்கன்னா மரியத்தை தான் சொந்த பொண்ணா நினைச்சுதான் வளர்த்திட்டு இருக்காரு. அந்த பொண்ணு மேல அவருக்கு பாசம் அதிகம். எப்படியோ அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு தேத்துறாரு. லிண்டா இறந்த விஷயத்த அவங்களோட முன்னாள் கணவருக்கு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக ரெமி அந்த சார்லியோட வீட்டுக்கு வராரு. வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் சார்லியும் பொண்டாட்டி இறந்ததை கேட்டு மனசுடைஞ்சு போறாரு. ஆனா பாத்தீங்கன்னா ரெமியால அவர் குடும்பத்தவே சரிவர நடத்துறதுக்கு வருமானம் பத்தல. லிண்டா சின்னதா மாடல் பண்ணி அவங்க ஒரு பக்கம் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ லிண்டாவும் இல்லாத சூழ்நிலையில வர்ற வருமானத்தை வச்சு பொண்ணை எப்படி காப்பாத்துறதுன்னு அவருக்கு தெரியல. இதை புரிஞ்சுக்கிட்ட சார்லியும் என் பொண்ணு உங்ககிட்ட இருக்கிறத விட என்கிட்ட இருக்கிறது தான் அவளோட ஃபியூச்சருக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. இதை உணர்ந்த ரெமியும் வீட்டுக்கு வந்து பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரிமா நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு நான் 3 வேளை சாப்பிட்றதே கஷ்டம். அது உனக்கும் தெரியும். உன்னையும் நான் பட்டினி போட விரும்பல. அதனால உன்னோட அப்பா வீட்டுக்கே போயிரு. அங்க உனக்கு சகல வசதியும் கிடைக்கும். என் கூட சேர்ந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனா மரியத்துக்கு அவ அப்பா வீட்டுக்கு போறக்கு பிடிக்கல. என்ன கஷ்டமா இருந்தாலும் நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ரெமி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இதை பாருமா, நான் எல்லாம் யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாரு. மறுநாள் ஸ்கூலுக்கு போயிட்டு மரியம் வீட்டுக்கு வர வீட்டுல அவளோட அப்பா சார்லி ரெமி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பாக்குறா. அதை பார்த்தோன்னா மரியத்துக்கு மூட் அவுட் ஆகுது. ஏன்னா சார்லி அவளை கூப்பிட்டு போக வந்திருக்காரு அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. என்ன துரத்தி விடுற இல்ல அப்படின்னு ரெமி கிட்ட கோவிச்சுட்டு அவங்க அப்பா கூட கிளம்பி போறா. ரெமிக்கும் அவளை அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கு. மரியம் போனதுல இருந்து ரெமியால சரியா அந்த மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணி வாசிக்க முடியல. அதனால அவருக்கு வேலை போகுது. ஏதோ பத்தும் பத்தாம வந்துட்டு இருந்த அந்த வருமானத்துக்கும் இப்ப வழி இல்லாம போக அன்னைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா மரியம் அவங்க அப்பா வீட்டுல இருந்து சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டா. என்னால எங்க அப்பா கூட இருக்க முடியாது, உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு புடிவாதமா சொல்லிடுறா. அப்பதான் ரெமியும் சொல்றாரு, இதோ பாரு கண்ணு, எனக்கு வேலையும் போச்சு, இப்ப எஞ்சோத்துக்கே வழி இல்ல, நான் எங்க உனக்கு சோறு போடுறது, ஏன் உனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கைய உதறி தள்ளுற அப்படின்னு பொண்ணுக்கு அறிவுரை சொல்றாரு. ஆனா மரியமோ உனக்கு வேலை போனா என்ன,
நான் ஒரு வேலை தேடிக்கிறேன், இந்த பேபி சிட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன குழந்தைகளை பார்த்துக்கிற அந்த வேலை, நான் அந்த வேலைக்கு போகிறேன், நீ குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பியானோ கிளாஸ் எடு, இப்படி நம்ம 2 பேரும் சம்பாரித்து சந்தோஷமாக இருக்கலாம், என்னை திரும்பவும் அங்கே போக சொல்லிடாத ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரா. இதை கேட்டு ரெமிக்கும் மனசு மாறுது. ஆனால் அதே சமயத்தில் பொண்ணை தேடிட்டு சார்லி பின்னாடியே வராரு. ஏன்னா அவருக்கு தெரியும் பொண்ணு இங்கே தான் வந்திருப்பான்னு. வந்து பொண்ணை கூப்பிட்டு பார்க்குறாரு. அவள் நான் வரமாட்டேன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறா. ரெமியும் சார்லி கிட்ட அவள் பெரிய பொண்ணு, அவளுக்கு முடிவெடுக்கிற வயசு வந்துருச்சு, அதனால் அவளை நீங்கள் கம்பல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு கடுப்பான சார்லி ரெமியோட மூஞ்சிலேயே ஒரு குத்து வைக்கிறாரு. இதனால் இவங்க 2 பேர்த்துக்கும் கைகலப்பாகி அடிதடி போட்டு கீழே உழுக, உள்ளிருந்த மரியம் ஓடி வரா. 2 பேர்த்தையும் பிரிச்சுட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் கொடுக்குறா. இத்தனை நடந்தும் தன் கூட வாழ வரமாட்டேன் அப்படின்னு பொண்ணு சொல்லவும், அந்த பொண்ணு எந்த அளவுக்கு ரெமி கூட அட்டாச்சாக இருக்கா அப்படிங்கிறத சார்லி புரிஞ்சுக்கிறாரு. என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குங்க, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இனிமே தான் ரெமிக்கும் மரியத்துக்கும் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது சார்லிக்கு தெரியாது. இப்போ ரெமி ஒரு பக்கம் வேலைக்கு போகிறா, சார்லி ஒரு பக்கம் ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் மியூசிக் சொல்லித்தராரு. 2 வருமானம் வரதால் அவங்க லைஃப் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகுது. அப்போ தான் ரெமியும் மரியத்தை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாரு பாப்பா, இப்போ நான் சம்பாதிக்கிற வருமானம் நம்ம 2 பேர்த்துக்கும் போதுமானதாக இருக்குது, அதனால் நீ வேலைக்கு போகாத, அதுக்கு பதிலாக உன் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லவோ, அதை கேட்ட மரியமும் என்னால் ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாது, ஸ்கூலுக்கு போனால் சதாசிரவ காலமும் எப்போ வீட்டுக்கு ஓடி வந்து உன்னை பார்ப்போன்னு இருக்கு, நான் மனசெல்லாம் இங்கே வச்சுட்டு அங்கே எங்கே போய் படிக்கிறது அப்படிங்கிறா. சொன்னதோட மட்டும் இல்லாமல் ரெமியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறா. ரெமியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரியத்தை தான் சொந்த பொண்ணாக தான் நினைக்கிறாரு. எந்த வேறுபாடான கருத்தும் இல்லை. ஆனால் மரியத்துக்கு அப்படி இல்லை. ரெமியை அப்பாவா பார்க்க மாட்டேங்கிறா, ரெமியை தன்னோட காதலனா பார்க்க ஆரம்பிக்கிறா. இதுதான் இப்போ மரியத்துக்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அப்போதான் அவள் என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை காதலிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறா. இதை கேட்டு ரெமி அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடுறாரு. தான் பொண்ணா நினைக்கிற ஒருத்தி தன்னை ப்ரப்போஸ் பண்ணுறது அவரால் ஏற்றுக்கவே முடியல. ஏய் என்ன பேசுகிற நீ என்னோட பொண்ணு, இந்த மாதிரியெல்லாம் தப்பாக பேசாத அப்படின்னு ரெமி சொல்லவும், நான் ஒன்றும் உன் பொண்ணு கிடையாது, என் அப்பா சார்லி, நீ எப்படி எனக்கு அப்பா ஆக முடியும், அதனால தான் சொல்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லவும், ரெமி அப்படியே அதிர்ச்சியாக தன்னோட பொண்ணவே பார்த்துட்டு இருக்காரு. நான் உண்மையத்தான் சொல்கிறேன் ரெமி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணமே நீ ரொம்ப நல்லவன், கடைசி வரைக்கும் எங்கள் அம்மா உன்னோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கவே இல்லை, காசுன்னு உன்னை அரிச்சு எடுத்துட்டு இருந்தா, ஒரு நாள் கூட உங்களோட சந்தோஷமா இருந்ததில்லை, நீயும் பாவம், அந்த சந்தோஷமான வாழ்க்கை என்னங்கிறதே உனக்கு தெரியாம போச்சு, அதனால தான் நான் முடிவு பண்ணேன் உன்னை கல்யாணம் பண்ணி அந்த சந்தோஷமான வாழ்க்கைனா என்னன்னு உனக்கு காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு மரியம் சொல்லவும், போது மரியம் நிறுத்து அப்படின்னு ரெமி ரொம்ப கோவப்படுறாரு. மறுநாள் காலையில் 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா மரியம் ரெமியை பார்த்து ஐ லவ் யூங்கிறா. ஆனால் அவர் பெருசாக அதை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அவர் கிராஸ் பண்ணி போகும்போது வரும்போதுன்னு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஐ லவ் யூன்னு இந்த சினிமாவில் வர ஹீரோயின் மாதிரி லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா. இதனால் ரெமியோட மனசு ரொம்ப பாதிக்கப்படுது. வீட்டுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் போய் நைட்டு வரைக்கும் உட்காந்துட்டு நைட்டுக்கு மேலே தான் வீட்டுக்கு திரும்புகிறாரு. திரும்பி வந்து பார்த்தா இவரோட பெட்ரூமில் மரியம் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் படுத்துட்டு இருக்கிறா. இதை பார்த்த ரெமியும், ஏய் என்னடி இது, திரும்ப திரும்ப அதவே பண்ணிட்டு இருக்க, நீ முதல்ல உன் ரூமுக்கு போ அப்படிங்கிறாரு. அவ போக மாட்டேன்னு சொல்ல, இப்போ நீ துணி மாற்றலைன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு திட்டவும் தான் அவள் ரூமுக்கு போய் துணியை மாற்றிட்டு திரும்பவும் இவர் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறா. நான் உன் கூட தான் படுப்பேன், என் ரூமில் படுக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கவும், ரெமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பொண்ணை பக்கத்தில் வச்சுருந்தா ஆபத்து அப்படின்னு உணர்ந்தவர் அவளை அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அவள் பெட்டில் போட்டு வந்துடுறாரு. மறுநாள் மரியத்தோட ஸ்கூல்ல இருந்து ரெமியையும் அவளோட அப்பா சார்லியும் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. 2 பேரும் போய் பிரின்சிபலை பார்க்கவும், அவர் மரியத்து மேலே கம்ப்ளைண்ட்டாக எடுக்கிறாரு. உங்கள் பொண்ணு சரியாக ஸ்கூலுக்கு வரதில்ல, வந்தாலும் கிளாஸுக்கு போகாமல் கிரவுண்ட்லேயே உட்காந்துருக்கா, யாரு கூட பேசுறதில்ல பழகிறதில்ல அப்படின்னு மரியத்து மேலே அவர் கம்ப்ளைண்ட்டாக எடுக்கிறாரு. இதெல்லாம் கேட்ட சார்லியும் ரெமியை பார்த்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாரு. ரெமி என்ன சொல்லுவார்? அப்போ தான் பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னா, நாளையிலிருந்து 1 வாரத்துக்கு ஸ்கூல் லீவு, உங்கள் பொண்ணை 1 வாரத்துக்கு எங்காச்சும் வெளியூர் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, அதன் மூலமாவது அவளோட மனசு சரியாகலாம் அப்படின்னு சொல்லவும் சார்லி அதை ஏற்றுக்கிறாரு. சரி நாளைக்கு நைட்டே கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணவர், ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது, நான் டைரெக்டாக நைட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன், நீங்கள் மரியத்தை கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு ரெமி கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுறாரு. அதன்படி மறுநாள் சார்லி டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாரு. ரெமி மரியத்தை கூப்பிட்டு வராரு. கிளம்புறதுக்கு முன்னாடி மரியம் ஐ லவ் யூ ரெமி அப்படிங்கிறா ரொம்ப ஏக்கமாக. என்னை ஏன் உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்,
உன்ன மாதிரி நல்லவங்கெல்லாம் சந்தோஷமா வாழணும், உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனால் என்ன வெளியே துரத்தி விடுறதுலையே நீ குறியா இருக்கியே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. இப்பதான் ரெமியோட மனசுக்குள்ளேயும் ஒரு சபலம் எட்டி பார்க்குது. நம்மளை இந்த அளவுக்கு தீவிரமாக காதலிக்கிற இந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லி நம்ம தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு அவரோட மனசு கேட்குது. அந்த சமயம் பாருங்க, கொஞ்சம் கூட ரெமி எதிர்பார்க்காத சமயத்தில் மரியம் அவரோட உதட்டில் ஒரு முத்தம் கொடுத்துட்றா. இப்போ பரஸ்பரம் 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. ட்ரெயின் கிளம்பவும் பாய் சொல்லிட்டே அந்த ட்ரெயினில் போகிற மரியத்தவே ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு ரெமி நின்றுருக்காரு. பொண்ணு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு உரைக்குது, ஒரு கணம் சபலத்தால் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தேன், இது கூடாது, இது தப்பு அப்படின்னு தன்னைத்தானே அவர் கட்டுப்படுத்திக்கிறாரு. பல மாசமா வாடகையே கொடுக்க முடியாததால ரெமியை அவர் வீட்டு ஓனரு வெளியே தள்ளி கதவை பூட்டிடுறாரு. எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அந்த பியானோவை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறாரு. போறதுக்கு வழி இல்லாத ரெமியும் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தங்குறாரு. அந்த மாதிரி சமயத்துல தான் கிறிஸ்மஸ் வருது. மரியம் எப்படியோ ரெமியோட ஃப்ரெண்டு வீட்டு ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு அங்க ஃபோன் பண்றா. ஐ லவ் யூ அப்படிங்கிறா. பதிலுக்கு ரெமியும் ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. அந்த சந்தோஷத்தோடையே ரெமி கார்ல மரியத்தோட வீட்டுக்கு வர ரெமியை பார்த்த மரியம் குதி போட்டு ஓடி வர்றா. அவ்வளவு சந்தோஷம் அவன் முகத்துல. ஓடி வந்து அவரை கட்டிப்பிடிக்கிறா. அது மட்டும் இல்லாம, இந்தா கொஞ்சம் பணம் வச்சுக்கோ, இந்த பணத்தை வச்சு பக்கத்துல ஏதோ ஒரு லாட்ஜில் போய் தங்கிக்கோ அப்படின்னு பணத்தையும் கொடுக்குறா. ஏன்னா ரெமி கிட்ட பணம் இருக்காதுன்னு அவளுக்கு தெரியும். அதன்படி அவர் ஒரு லாட்ஜ் எடுத்து அங்க போய் தங்க சாயந்தரமா மரியம் அந்த லாட்ஜுக்கு வர்றா. உள்ள வந்து பார்த்தா ரெமி பிறந்த மேனியா பெட்ல உட்கார்ந்துருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்ட மரியமும் அவ துணியை கழட்டி வீசிட்டு அங்க 2 பேரும் ஒண்ணுமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க கூட உன் வீட்டுக்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு மரியம் சொல்லவும் அவளை தன்னோட பழைய வீட்டுக்கு ரெமி கூப்பிட்டு வராரு. அங்க வந்து 2 பேரும் ஒண்ணுமா இருக்க ஆரம்பிக்க அப்பதான் ரெமி ரொம்ப பொறுமையா மரியத்துக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இதோ பாரு பாப்பா, நம்ம பண்றது ரொம்ப தவறு, இது பிராக்டிக்கலா நடக்கக்கூடாது, உன்னோட புடிவாதத்தால இது எப்படியோ நடந்துருச்சு, நம்ம இதுக்கு மேல இதை தொடரக்கூடாது, உன் வயசு பசங்க கூட நீ பழகிறதா நியாயம், அதுதான் உன் வாழ்க்கைக்கு சரி வரும் அப்படின்னு சொல்றாரு. மரியமும் அமைதியா அதை கேட்டுக்கிறா. வெளியே போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்த ரெமி வீட்டு ஹாலில் ஒரு 10-20 பசங்க உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாரு. யாரா இவனுங்கெல்லாம் அப்படின்னு புரியாம மரியத்தை வந்து கேட்டா, நீ தானே சொன்ன என் வயசு பசங்க கூட பழக சொல்லி, அதுதான் என் வயசு பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மரியம் சொல்ல, நான் ஒரு பையன் கூட தான் பழக சொன்னேன், இப்படி ஆட்டு மந்தையா இத்தனை பசங்க கூட பழக சொல்லலை அப்படிங்கிறாரு. அவருக்கு மரியம் மேலே கோபம் வருது. ஆனால் மரியம் இதெல்லாம் வேணுன்ட்டே தான் பண்ணியிருக்கா, ரெமியை கடுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அன்னைக்கு நைட்டு திரும்பவும் 2 பேரும் ஒண்ணுமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க லைஃப் போயிட்டு இருக்க அந்த சமயத்துல தான் மரியம் ஒரு குழந்தைக்கு பேபி சிட்டரா இருந்தா இல்லையா, அந்த வீட்டுல இருந்து அடிச்சு புடிச்சு வேகமா ஓடி வந்து ரெமியா எழுப்புறா. என்ன ஏதுன்னு அடிச்சு புடிச்சு ரெமி எந்திரிக்கவும், அந்த குழந்தைக்கு திடீர்னு காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, மூச்சு திணற மாதிரி இருக்கு, கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னு சொல்லவும் ரெமியும் வேகமா அந்த வீட்டுக்கு ஓடி வந்து பாக்குறாரு. அந்த குழந்தைக்கு காய்ச்சல் கொதிக்குது. உடனடியா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வந்து டாக்டர் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. உடனே போய் இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு மருந்து சீட்டு கொடுக்க ரெமி கையில காசே கிடையாது. என்ன பண்றதுன்னு யோசிச்சவரு அவர் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாரு. பார்த்தா வீட்டில் ஃப்ரெண்ட் இல்லை, அவன் சம்சாரம் தான் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, கொடுத்தீங்கன்னா அப்புறம் தருவேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் பர்செல்லாம் தேடி பார்க்குறாங்க. என்கிட்ட நீங்க கேட்குற அளவுக்கு பணம் இல்லை, ஒரு 150 ரூபா இருக்கு, இந்தாங்கன்னு இருக்கிற பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்துக்கு உண்டான மருந்தை வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. அப்பதான் தெரியுது அந்த குழந்தையோட அம்மா அவங்களும் ஒரு பியானிஸ்ட் தான். ஏதோ பியானோ காம்படிஷனுக்காக வெளியே போயிருக்காங்க போல இருக்கு. திரும்பி வந்தவங்க தன்னோட குழந்தைக்கு ஏற்பட்டதை கேள்விப்பட்டு மரியத்துக்கு நன்றி சொல்றாங்க. அப்பதான் மரியமும் ரெமியை அறிமுகப்படுத்துறா. இவரும் பியானிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி. இதன் மூலமா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாயிக்கிறாங்க. அந்த குழந்தையோட அம்மா பாத்தீங்கன்னா கணவனை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்க பேரு லிசா. மறுநாள் குழந்தைய விசாரிக்கிறதுக்காக ரெமி லிசாவோட வீட்டுக்கு வராரு. அந்த குழந்தையும் இப்ப நல்லபடியா தேறிடுச்சு. அப்பதான் லிசாவும் நாளைக்கு என்னோட பியானோ கான்சர்ட் இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்துல மரியம் அங்க வர்றா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதுல வச்சு ரெமிக்கு லிசாவை பிடிச்சிருக்கு, லிசாவுக்கும் ரெமியை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மரியம் உணர்ந்துக்கிறா. மறுநாள் சொன்னபடியே அந்த கான்சர்ட்டுக்கு போறாங்க. அந்த கான்சர்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ரெமியும் மரியமும் அன்னைக்கும் ஒண்ணுமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மரியம் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறா. பதறி போய் ரெமி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நான் என்னவே உங்களுக்கு ஒப்படைச்சேன், ஆனா இப்போ என்னை விட உங்களுக்கு பொருத்தமான ஜோடி அந்த லிசா தான்,
அவங்க உங்கள சந்தோஷமா பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க அந்த லிசா கூட போய் வாழ்றது தான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்றா. நான் உங்கள வலிய வந்து காதலிச்சு உங்க கூட ஒண்ணுமொண்ணா இருந்ததுக்கு காரணமே, எங்க அம்மா கிட்ட கிடைக்காத அந்த சுகத்த குடுக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவர்ன்னு எனக்கு தெரியும். எங்க அம்மா செஞ்ச தப்புக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணிட்டேன். இப்போ நான் எங்க அப்பா கூடவே வாழப் போறேன். நீங்களும் லிசாவும் மேட் ஃபார் ஈச் அதர். நாளைக்கு நீங்க போய் லிசாவ ப்ரப்போஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க காதல அவங்க ஏத்துக்குவாங்க. ரெமிக்கு ஒரு வகையில தான் குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளிவரதுக்கு இது ஒரு சான்ஸா பார்க்குறாரு. அதே மாரி லிசாவ போய் பார்க்கவும், அவங்களுக்கும் ரெமி மேல காதல் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒண்ணா வாழ ஆரம்பிக்க, மரியம் அவங்க அப்பா சார்லி கூட வாழப் போறா. இதோட இந்த படமும் முடியுது. இந்த வீடியோவ பார்த்ததுக்கு நன்றி.